जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कपित्थ जम्बो फलसार पक्षितं उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपங்கஜம். உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். தற்போது நாம் பார்க்கக்கூடியது இந்த வார ராசி பலன் எப்படி என்று சொல்லக்கூடிய வகையிலே திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வார ராசி பலன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்கோம். வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இனி கடந்தும் போக போகிறோம். நிறைய விஷயங்கள் இருக்குது, ப்ளஸ் மைனஸ் நிறைய இருக்குது. எதற்காக இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொன்னால், இது பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ எனக்கு இதெல்லாம் நடக்குது, எனக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, நான் இந்த விஷயத்தில் இனிமேல் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் தான் இந்த வார ராசி பலன். நீ இப்படி இருக்கணும், இதெல்லாம் உனக்கு மைனஸ், இதெல்லாம் உனக்கு ப்ளஸ், நீ இப்பெல்லாம் இதை செய், இதெல்லாம் இதை நீ செய்யாத, கொஞ்சம் கவனமாக இரு அப்படிங்கிறதுக்கோசரம் தான் சொல்கிறது. 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகம், இது நம்மளுடைய ஆளுமை. நம்ம ஒரு மனிதனாக பிறந்தவனுக்கு அதுக்காக தான் இந்த வார்த்தையை நம்ம சொல்றது. ஜனனி ஜன்ம சௌக்கியானம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம். நீ பூர்வ புண்ணியம் பண்ணியிருக்கணும். நல்லதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உன்னுடைய கர்மா பலன், உன்னுடைய ஜாதக பலன் இதெல்லாம் உனக்கு நன்னா இருந்து யோகமா இருந்தது அப்படின்னு சொன்னா அடுத்து ஒரு விஷயமா நீ சக்சஸ் பண்ணிட்டு வருவே. அதுக்கு பேர் தான் காலச்சக்கரம்னு பேர். காலச்சக்கர திசை அப்படிங்கிறது அதனால தான். ஒரு நேரம் காலச்சக்கரம் அது சொல்றோம் இல்லையா, ஒரு நேரம் மேலே இருக்கிறோம், ஒன்று கீழே வருவான், கீழே இருக்கிறவன் மேலே போவான். காலச்சக்கர திசை அப்படின்னு பேர். அப்போ அதனால தான் சொல்றது, நாம செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும் சொல்லுவாங்க. கோள்னு கிரகம். ஸோ அப்போ இந்த 9 கிரகமும் இப்போ இந்த வார ராசி பலனுக்கு நமக்கு என்ன சொல்றது, நம்ம ராசிக்கு என்ன சொல்றது? இப்போ முதல் விஷயம் எடுத்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ முழுமையா வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இடையில நான் ஏதாவது ஸ்லோகம் சொல்லியிருக்கேனா, ஸோ ஏதாவது அந்த ராசியை பத்தின விஷயங்கள் ஏதாவது சொல்லியிருக்கேனா அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக நீங்க தெரிந்து கொள்ள முடியும். உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க கொஞ்ச நேரம், உங்களுக்காக சிறிது நேரம் நீங்கள் ஒதுக்க வேண்டும். சில ராசிக்காரர்கள் தனக்கான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க மாட்டாங்க. அதனால தான் இதை முக்கியமான ஹைலைட் பண்ணி சொல்றேன். என்ன நடுவுலலாம் நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உங்க ஜாதகத்தை பத்தி நீங்க சிறப்பா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மேஷ ராசி நேயர்களை, மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது பரணி நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் மற்றும் கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில மேஷ ராசி. ஸோ இந்த மேஷ ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு, எப்படி என்ன மாதிரியான பொது பலன்கள் கணிச்சிருக்கேன் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். நான் ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். மேஷராசி பொறுத்தளவுக்கு நீங்க செஞ்ச சின்ன தப்பு லைஃப் முழுக்க பாதிக்குது. யோசிச்சு பாருங்க. 1, உங்க கோபம் தான் உங்களோட பிக்கஸ்ட் எனிமி. இது 2வது விஷயம். நீங்க கேர்லெஸ்ஸா இருந்தீங்கன்னா உங்க வேலை போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. 4வது, உங்களுடைய நம்பியவர்களால் தான் பெரிய ஏமாற்றம் வரும். நீங்க யாரை முக்கியமா நம்பிட்டு இருக்கீங்களோ அவங்களால ஒரு பெரிய ஏமாற்றம் காத்துட்டு இருக்கு. கவனமா இருங்க. லாஸ்ட் மினிட்ல எல்லாம் மிஸ் ஆயிடும், அதுவும் கவனமா இருங்க. பணம் வரும், திடீர்னு கையை விட்டு போயிடும். 10 ரூபா கையில வர மாதிரி இருக்கும், திடீர்னு கையை விட்டு போயிடும். கவனமா இருங்க. சின்ன மிஸ்டேக்கு பெரிய லாஸ் ஆயிடும். கவனமா இருங்க. நீங்க உங்களோட ஈகோவை விட்டீங்கன்னு நல்லது. 1. அதே போல ராங் டிசிஷன் எடுத்தா ரிவர்ஸ் ஆக முடியறது ரொம்ப கஷ்டம். ராங் டிசிஷன் எடுக்காதீங்க. இந்த வாரம் நீங்க சைலண்டா இல்லைன்னா நிறைய ப்ராப்ளம் வரும். இந்த வாரம் கொஞ்சம் பொறுமையா நீங்க எவ்வளவு போறீங்களோ அவ்வளவுக்குள்ள உங்களுக்கு நல்லது. உங்க வீக்னஸை யாரோ யூஸ் பண்ண போறாங்க, உங்க வீக்னஸை யாரோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பண்ண போறாங்க. ஸோ கவனமா இருங்க. டைமிங் தவறினால் வாய்ப்பு போயிடும். உங்க டைமிங் ரொம்ப முக்கியம். அது போயிடுது அப்படின்னு சொன்னா வாய்ப்பு. இந்த வாரம் ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஜோன்ல தான் நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். ரொம்ப ரிஸ்கான ஜோன்ல தான் நீங்க இருக்கீங்க. சொல்றோம் இல்லையா, ஆரஞ்சு ஜோன், ரெட் ஜோன்லாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி நீங்க உங்க ஜாதகப்படி ரிஸ்கான ஜோன்ல தான் நீங்க இருக்கீங்க. நான் சொல்றேன், அந்த ஒரு வரியிலேயே நீங்க எல்லாம் புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1. 2வது, உங்க ஜாதகத்துல உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். உங்க ஜாதகத்துல உங்களுடைய சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. அதாவது சில நேரங்களில் இந்த மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது, இப்ப ராசிக்கு எந்த இடத்துல விரயஸ்தானத்துல சனி இருக்கு, எங்க வருது எங்க போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது சில நேரத்துல. சரி, கஷ்டம் முடியும் நேரம் வந்தாச்சு, பட் கேர்ஃபுல்லா இல்லைன்னா என்னாச்சு, மிஸ்டேக் ஆகிடும், சான்ஸ் மிஸ் ஆகிடும். ஸோ கவனமாக இருக்கணும்.
மேலதிகாரிகள் உங்களை வேணும்னே டெஸ்ட் பண்ணுவாங்க. நீ என்ன பண்ற, ஏது பண்ற, எங்க போற, எங்க வர. ரொம்ப பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம், பொறுமை ரொம்ப முக்கியம். இவன் என்னடா என்ன கேள்வி கேட்கறது, இவன் என்னடா என்ன பார்க்கறது, இவனை விட தாத்தாவெல்லாம் நான் பார்த்துருக்கேன்டா அப்படின்னு சொல்லி பேசுவான். ஐயா எங்க பேச, உன் குடும்ப சூழ்நிலை, உன்னுடைய சில விஷயங்கள்லாம் நினைச்சு பார்த்து பேசு. அடுத்த மாதம் உனக்கு வருமானம் வரணும், அடுத்த மாதம் சம்பளம் உனக்கு வரணும். ஸோ உன்னுடைய குடும்ப சூழ்நிலைகள்லாம் பார்த்து நீ சில விஷயங்களை பேசு. சின்ன மிஸ்டேக்கு கூட நாளைக்கு பெரிய இஷ்யூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும் போது ஒரு டபுள் செக்அப் நீ பண்ணிக்கல அப்படின்னு சொன்னா உனக்கு ப்ராப்ளம் தான். பிசினஸ்ல ஸ்லோவா இருந்தாலும் ப்ராஃபிட் வந்து உனக்கு கண்டிப்பா சேரும். ஒரு டிலே ஆனாலும் ஓரளவுக்கு உனக்கு எல்லாமே சரியா இருக்கும். லவ்ல நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சான்சஸ் நிறைய இருக்கு. காதல் வந்து பாத்தீங்கன்னா காதல் பண்றவங்களாம் இன்னைக்கு இருக்காங்க, காதல்லாம் இல்லாம இல்ல. அதுலயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்க. நீங்க ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு புரிஞ்சுப்பாங்க, அவங்க ஒண்ணு சொன்னா நீங்க ஒண்ணு புரிஞ்சுப்பீங்க. இது தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். மேரிட் லைஃப்ல கூட பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஈகோ ப்ராப்ளம்லாம் வரும். பேசும் வார்த்தையில கேர்ஃபுல்லா இருக்கணும். இல்லாவது மூணாவது நபர்கள் தலையிட்டு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அட்ஜஸ்ட் பண்ணி போனா ஸ்ட்ராங்கா இருக்கும், பார்த்துக்கோங்க. வீட்டுல சின்ன சின்ன சண்டைகள், எல்டர்ஸ் சொல் பேச்சு கொஞ்சம் கேளுங்க. ஃபேமிலி சப்போர்ட் இறுதியில உங்களுக்கு இருக்கு, இல்லாம இல்ல. அதே போல வந்து பாத்தீங்கன்னா டிவோர்ஸ் கேஸ்லாம் கொஞ்சம் டிலே தான் ஆகும். இந்த வாரம் டிசிஷன் சரியா வராது. இந்த வாரத்தில் சில கோர்ட் கேஸ்லாம் சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆங்கர் பிக்கஸ்ட் எனிமி. ஸோ கொஞ்சம் கரெக்டா இருந்துக்கோங்க. இந்த வாரம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளா தான் இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ராங் சக்சஸா தான் இருக்கும். பேஷன்ஸ் வைத்தால், கொஞ்சம் பொறுமையா இருந்தா லைஃப் சக்சஸ் பண்ணிக்க முடியும். ஃபைனலா நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், மேஷம் கோபம் கண்ட்ரோல் பண்ணினா கிங்கு, இல்லைன்னா லாஸ். நீங்க கிங்கா இருக்கணுமா லாஸா இருக்கணுமா, முடிவு உங்க கையில இருக்கு. கேர்ஃபுல்லானவங்க தான் வின்னர். நீங்க கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா நீங்க தான் உங்க லைஃபுக்கு நீங்க வின்னர். இது நான் இப்ப சொல்லக்கூடிய மேஷ ராசிக்கான பலன்கள். முருகப்பெருமானுக்கோ கால பைரவருக்கோ சனிக்கிழமையில தீபம் ஏத்து, ஒரே ஒரு நெய் தீபம் ஏத்தினாலும் மனசால ஏத்தி தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க இந்த வாரம் சக்சஸ் பண்ணுங்க.